ஹரிஷ் கிச்சன் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் அருமையான சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. பாத்திரம் நல்லா சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கிறோங்க. இப்போ 2 பட்டை சேர்த்துக்கிறோங்க. 10 கிராம்பு சேர்த்துக்கிறோங்க. 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறோங்க. 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிறோங்க. சிறிதளவு கடல் பாசி சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் வெட்டினதை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரி வச்சுருக்க 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இஞ்சி பூண்டு 8 பல் பூண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சியை அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டிக்கிறோங்க. அந்த பச்சை வாசம் போந்தொட்டிக்கு நல்லா கிண்டிக்கிறோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க 4 தக்காளி, அதை இப்போ சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டு தக்காளியும் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க. 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறோங்க. 4 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. 3 ஸ்பூனு சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கிறோங்க. 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா இந்த பச்சை வாடை போந்தொட்டிக்கு நல்லா கிண்டிக்கிறோங்க. அது மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. சரிங்களா? நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க.
அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம சேர்க்க ஆரம்பித்தாச்சு. எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டோம். இப்போ அதையும் நல்லா கிண்டிக்கிறோங்க. மசாலாவில் நல்லா மசாலாவில் ஏகமும் படுற மாதிரி கிண்டிக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மறுபடியும் மூடியை திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. சிக்கன் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிறோங்க. உரப்பு பத்தலைன்னா சிறிதளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்தாச்சு. தேங்காயில் ஒரு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம சேர்த்துட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு இதையும் நல்லா சிக்கன் வேகம் தொட்டிக்கும் கொதிக்க வச்சுக்கிறோங்க. இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ மிகவும் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இது சாதத்துக்கு, புரோட்டாவுக்கு, இடியப்பத்துக்கு, இட்லிக்கு அருமையான சிக்கன் குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணிக்கிறங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.